யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனுங்கண்ணா. இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய், ஏன்னா அவங்க தான் படிக்காமே எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே, அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல. அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல. அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம். அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா. அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட், ஓட்டர் டேட்டா பேஸ், எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான். டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க. காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக.